சார் இந்தாங்க சார் நீங்க கேட்டது. கேட்டது எல்லாமே இருக்கா? இருக்கு சார். இது எதுக்கு? சாரு, போக போக நீயே புரிஞ்சுப்ப. டேய் மகனே, இன்னும் எத்தனை நாளைக்குடா இந்த டிராமா? முக்கியமான படம் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்குடா. பா இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா, பொறுத்துக்கோ. நீலாம்பரி மேடம் நம்ம அக்கௌண்ட்ல பணம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு சொல்லலடா, இந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது ஒரு மாதிரி இருக்குடா. ஆமா, ஷூட்டிங்ல போய் விழுந்து எழுந்திருக்கணும், கை கால் உடையணும், ரத்தம் சிந்தணும், அதுதானே உனக்கு நிக்குது. இங்க நோகாம படுத்துக்கிட்டு பணம் வாங்குறது உனக்கு வலிக்குதா? டேய் சும்மா இருப்பா. அதெல்லாம் ஒரு கலைடா, அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? அட போப்பா. அப்பா 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 எழுந்திரிப்பா. அப்பா இங்க பாருப்பா, நான் இருக்கேன்ப்பா, உனக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. அப்பா இங்க பாருங்கப்பா. அப்பா 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 ஏந்திரிங்கப்பா. அப்பா எங்க அப்பா என்ன கண்ணு திறக்கல, அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு நான் சும்மாவே விட மாட்டேன். இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? தம்பி, ஏதோ தெரியாம நடந்து போச்சு, அதான் மனசு கேட்காம திரும்ப வந்து உங்க அப்பா பார்க்க வந்தேன். எதுவும் மனசுல வச்சுக்காத. அருண் ப்ரோ, அது கூட. தம்பி, இதுல பழம்லாம் இருக்கு, அப்பா கண் முடிச்ச உடனே சாப்பிட கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, சும்மா வாங்கிக்கோப்பா, சொல்றேன்ல. இந்த வாங்கிக்கோப்பா, இந்த புடி வாங்கிக்கங்க. புடி. எங்க அப்பா கண்ணு முழிக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்பா இன்னைக்கு கண்டிப்பா கண்ணு முழிச்சிருவாரு. நாங்க வெளியில வெயிட் பண்றோம். God bless you uncle. நான் போயிட்டுறேன், அப்பா பாத்துக்கோ. வரேன். அருண் போலாமா? போலாம் ப்ரோ. வரேன். கடவுள் தான் காப்பாற்றணும். டேய் என்னடா போயிட்டாங்களா? போயிட்டாங்கப்பா. டேய் இவனுங்களை எல்லாம் எதுக்குடா டாக்டர் உள்ள விடுறான்? அதான்ப்பா எனக்கும் தெரியல. அருண் ப்ரோ, இன்னும் 5 செகண்ட் இருக்குப்பா. அவனுக்கு போகும்போது பழம் கொடுத்துட்டு போனானுங்கல்ல, அதெல்லாம் கூட சாப்பிடலாம். அவங்க என்ன கொடுத்துருப்பானுங்க? எத்து போன சாத்துக்குடி, வாழைப்பழம். 5 4 3 2 இந்தாங்கப்பா. நான் சொல்லல? ஆமா ப்ரோ. அவங்க அப்பா வருவான் பாரு. வா செல்லக்குட்டி. எங்க ஓடுற? எங்க போறீங்க? என்ன டேய், கால்ல அடி, தலையில அடி, பிளட் நிறைய லாஸ் ஆகி உயிருக்கே ஆபத்தான நிலையில மயக்கத்துல படுத்துட்டு இருந்த நீ, ஆனா பாம்பை பார்த்து இந்த ஓட்டம் ஓடுற, பாம்பை பார்த்து இந்த ஓட்டம் ஓடுறீங்க. Tell me how? Tell me how? அது வந்து என்ன வந்து போய் என்ன வந்து உண்மையை சொன்ன வாயில இருந்து வார்த்தை வர மாட்டேங்குதோ? டேய் மகனே, எங்கடா இருக்க? டேய் என்ன இங்க புடிச்சிட்டாங்கடா. யாரு அவரா? அவர் சென்னை பார்டரை தாண்டி ஆந்திரா பக்கம் ஓடிட்டு இருக்கார். அவரை நாங்க டெம்போ வச்சு தூக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மட்டும் பாரு. பாருங்க.
வசமா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. என்ன முறைக்கிற? ஆ? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க போல. என்ன டேய், அடியே படாம ஆக்சிடென்ட் ஆன மாதிரி எங்களே சீட் பண்ண பாத்தியா? கேஸ வாபஸ் வாங்க, இல்ல இந்த வீடியோவை சோஷியல் மீடியால விட்டுருவேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? அதுக்கப்புறம் சினிமால நீ ஸ்டாண்ட் பண்ண மட்டும் இல்ல, சினிமாலே இருக்க முடியாது, உன் லைஃபே காலி. சார் 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 அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார். வாங்கிறியா? வாங்கிடுறேன் சார். வெரி குட். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸ வாபஸ் வாங்குறீங்க. ஆ? சரிங்க சார், நான் வாங்கிக்கிறேன் சார். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். வெரி குட். சார், வீடியோவை மட்டும் நெட்ல விட்டுறாதீங்க சார். நீ முதல்ல போய் கேஸ வாபஸ் வாங்க. பேருக்கு எடுத்துக்கிட்டேன். வாரம் ஆ. அத்தை, அத்தை, நான் கால் பண்றேன். பாய். அத்தை, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. என்ன பாத்தீங்களா? வீடியோ பாத்தீங்களா இல்லையா? இருங்க வரேன். அம்மா, என்ன சொன்னீங்க? கேஸ் இன்னும் முடியல, கேஸ் முடியும் போது நான் ஜெயிலுக்கு போக போறேன்னு சொன்னீங்கல்ல? நான் இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு இந்த வீடியோ ஆதாரம் ஒண்ணு போதும். அதுவும் இல்லாம இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு உங்களை என்னால ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். என்ன, ஜெயிலுக்கு போய் களி தின்றீங்களா? பார்வதி, அடங்குங்க, இல்ல அடக்கிருவேன். சாது மிரண்டா காடு கொள்ளாது, தெரியும்ல? எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க வாழ்க்கையை அழிக்கிறத பத்தியே நீங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கீங்களே, எப்பதான் நீங்க உங்க வாழ்க்கையை வாழ போறீங்க? இன்னுமா உங்க 2 பேருக்கும் புரியல? உங்களால எப்பவுமே ஆதிக்கடவுள் பரம்பரைய தோக்கடிக்கவே முடியாது. சரியா? வரேன். அப்பாடா, எப்படியோ பார்வதி அக்கா பிரச்சனை நல்லபடியா முடிஞ்சது. பார்வதி மேடம் மாதிரி நல்லவங்களுக்கு எப்பயுமே நல்லதுதான் நடக்கும். நம்ம கல்யாணம் உடனே நடக்கணும். அதனால நீ இப்பவே உங்க அப்பாட்ட போய் பேசு. நானும் போய் எங்க அம்மாட்ட பேசுறேன். என்னடா திடீர்னு அப்பாட்ட பேச சொல்றேன்? என்னாச்சு உனக்கு? நம்ம லவ் மேட்டரை பத்தி அக்கா கிட்ட சொல்லியிருக்கேன்டா. அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவசரப்படாத. சாரு, நந்தினி கூட நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தணும்னா நம்ம 2 பேரும் உடனே கல்யாணம் பண்ணி ஆகணும் சாரு. அது மட்டும் இல்ல, நான் நீலாம்பேரி பையன் தெரிஞ்சா பார்வதி மேடம் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கூட தெரியாது. அப்புறம் நம்ம தனியா தான் ஃபேஸ் பண்ணணும். உங்க அம்மாவுக்காக பார்வதி அக்கா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.
நான் எதுக்கும் என் அப்பா கிட்ட உன்னை பத்தி முதல்ல பேசுறேன். ம், நானும் உன்னை பத்தி எங்க அம்மாட்ட சொல்றேன். உங்க அம்மா நம்மள பிரிச்சிட மாட்டாங்களே? என் அம்மா இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது சாரு. ஐ லவ் யூ சக்தி. ஏய், ஏய், அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரி. சரிங்க மேடம். அம்மாடி சாரு, இங்க ஒரு ஃபைல் வச்சிருந்தேன் பாத்தியா? சாரு, அம்மாடி சாரு, அப்பா 2 minutes பா. இங்க ஒரு ஃபைல் வச்சிருந்தேன் பாத்தியா? டிவி பக்கத்துல பார்த்தேன்ப்பா. ஏமா டிவி பக்கத்துலயும் காணுமே. அப்பா அங்கதான்ப்பா பார்த்தேன். இருங்க நான் வந்து எடுத்து தரேன். ஏய், இந்த வீடாடா? ஆமா மேடம், இந்த வீடு தான். வாங்கடா. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அடிச்சு நொறுக்குங்கடா. டேய் டேய் நில்லுங்கடா. டேய் 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 நில்லுங்கடா. டேய் யாரா நீங்க? அட பாவிகளா, என்னடா பண்றீங்க? டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? சொல்லுங்கடா. டேய் டேய் நிறுத்துங்கடா. டேய் நிறுத்துங்கடா. டேய் என்ன அடிக்கிறீங்க? டேய் 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 வேண்டா. டேய் டேய் யாரா நீங்க? டேய் 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 யாரா நீங்களா? டேய் எதுக்குடா அடிக்கிறீங்க? அம்மா சாரு, சாரு, டேய் யாரா நீங்களா? விட்டுங்கடா. டேய் விடுங்கடா. டேய் உன்ன எங்க உன் பொண்ணு? எங்க அவ? எங்க எங்க சொல்லு சொல்லு. டேய் டேய் நல்லா அடிங்கடா. என்ன தைரியம் இருக்கும் இவன் பொண்ணுக்கு? அடிச்சு நொறுக்குங்கடா எல்லாத்தையும். அம்மா சாரு, சாரு. டேய் அடிங்கடா அவன நல்லா. அம்மா சாரு. ஏய் எவ்வளவு திமிரு. அடிச்சு நொறுக்குங்கடா இவளையும். அவளை விட்டுருங்கம்மா, வேண்டாம்மா. அடிச்சு பல்ல ஓடடா. எவ்வளவு தைரியம் இருந்தா விடாதடா அவளை. ஏம்மா ஏம்மா இப்படி ஏய் எதுக்குமா இப்படி பண்றீங்க? ஏய், அகிலாண்டேஸ்வரிக்கு விசுவாசமா இருந்தா மட்டும் பத்தாது. உன் குடும்பத்துல என்ன நடக்குது, உன் பொண்ணு என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கோ. வெளிநாட்டுக்கு உன் பொண்ணு படிக்க அனுப்பிட்டா உன் மனசுக்குள்ள பெரிய ஜமீன்தார் பரம்பரைன்னு நினைப்போம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலம்மா. பொண்ண வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பிச்சு பெரிய இடத்து பையனை மடக்கி போட்டு பணக்காரன் ஆகணுங்கிற கும்பல்ல நீயும் சேர்ந்துட்டியா?
ஏய், உன் தகுதி என்ன, உன் தராதரம் என்ன? நீ எல்லாம் பல தலைமுறைக்கு உழைச்சா கூட எனக்கு சரிசமமா வர முடியாது. அப்படிப்பட்ட நீ இந்த நீலாம்பரிக்கு சம்மந்தி ஆகணும்னு நினைக்கிறியா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. உனக்கு ஒண்ணும் புரியல? புரியல? தள்ளு அவளை. உனக்கு புரியல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனை காதலிப்பேன். மலேசியாவுக்கு படிக்க வந்தியா இல்ல என் பையனை மயக்க வந்தியாடி? ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்தவங்களோட ஆசைகளுக்கு ஒரு அளவு உண்டு. அது தெரியாம ஒரு ஜமீன் வீட்டு பையன் மேல ஆசைப்படுறியா? இத பார், என் பையன் சக்திக்கும் என் அண்ணன் பொண்ணு நந்தினிக்கும் தான் கல்யாணம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு இடைஞ்சலா நீயும் பொண்ணும் வந்தீங்க, உங்களுக்கு குடும்பத்தோட கொளுத்திடுவேன் சொல்லிட்டேன். இன்னொரு தடவை என் பையன் கூட நீ எங்கேயாவது சுத்துறத நான் பார்த்தேன். அப்படியே பார்த்த இடத்துல அப்படி பொசுக்கி எறிஞ்சிருவேன். வாங்கடா. அப்பா, அப்பா நீ என்கிட்ட வராத. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நான் உண்மையிலேயே லவ் பண்றப்பா. லவ் பண்ணும்போது அவன் ஜமீன் பையன் எனக்கு தெரியாது. அப்பா, மாமா ரெடி ஆயிட்டீங்களா? நான் ரெடி ஆயிட்டேன். நீ கிளம்பலாம்னா சொல்லு, போலாம். ஐயோ, இந்தாங்க மாமா, காஃபி குடிச்சிட்டு கிளம்புங்க. இன்னைக்குதான் உன் முகத்துல சந்தோஷத்தை முழுசா பாக்குறேன். கார்ல அடிப்பட்ட அந்த ஆளை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டல்ல? ஆமா மாமா, அந்த ஆளுக்கு அடியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் டிராமான்னு அந்த ஆள் எக்ஸசைஸ் பண்ற வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கே திருப்தி ஆச்சு. யாரு? மாமா, சாருதா கூப்பிடுறா. நீங்க கூடிங்க, நான் பேசுறேன். ஹலோ அக்கா. சாரு, என்னாச்சு? நீ எதுவுமே சொல்லாம இப்படி அழுதுகிட்டே இருந்தா எனக்கு எப்படிமா புரியும்? என்னன்னு சொல்லு, என்னாச்சு? அக்கா, அக்கா. சாரு என்னன்னே சொல்லாம அக்கா அக்கான்னு அழுதுகிட்டே இருக்கா மாமா. என்ன ஆச்சுன்னே தெரியல. அக்கா, நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அக்கா. ஏய், என்னாச்சு? எதுக்கு வீட்டுக்கு வர சொல்ற? நீங்க கிளம்பி உடனே வாங்க அக்கா. இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பெரிய பிரச்சனையா? என்ன அது? சரி சரி, நீ அழாம இரு, சரியா? நாங்க உடனே கிளம்பி வந்துடுறோம். என்ன பிரச்சனை? என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற மாமா. அழுதுகிட்டே இருக்கான். பிரச்சனை ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் மாமா. இரு, என்ன பிரச்சனை? நானும் வரேன், வா. சரி வாங்க.
என்ன மாமா இதெல்லாம்? வா வா. சாரு, அக்கா அக்கா சாரு என்னாச்சு? சார் என்ன சார் என்னாச்சு? அழாத சாரு. தம்பி நீங்க வா. இந்த பாவிங்க அழாத. அதான் நான் வந்துட்டேன்ல. என்ன ஆச்சு? என்ன சார் என்னாச்சு? ஏன் வீடெல்லாம் இப்படி இருக்கு? சாரு எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? என்ன நடந்துச்சு சொல்ல. கேக்குறாருல, சொல்லு. நீங்க கோவப்படாதீங்க கஜேந்திரன் சார். என்ன நடந்துச்சு சாரு? யாரு வீட்டை இப்படி பண்ணது? நீலாம்பரி